வணக்கம் நண்பர்களே. அடுத்த ஒரு 2 வாரத்தில் இந்தியாவில் விற்பனைக்கு வரப்போகிற 3 கார்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதில் 2 முக்கியமான எஸ்யூவி ரக கார்கள் வந்து இருக்குது. முதல்ல நம்ம வந்து மாருதி சுசுகி அப்டேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜூலை 23ஆம் தேதி பிரெஸ்ஸா காரில் ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட்டை மாருதி சுசுகி நிறுவனம் வந்து கொடுக்குறாங்க. பிரெஸ்ஸாவுக்கு ஒரு மிட் லைஃப் அப்டேட் அப்படின்னு வந்து சொல்லலாம். சப் 4 மீட்டர் அந்த ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்டில் முக்கியமான ஒரு காராக பிரெஸ்ஸா வந்து இருக்குது. இப்போ அதில் வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இன்னுமே சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. டிசைன் வைஸும் வந்து அப்டேட் வந்து இருக்கு. இன்டீரியரும் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் வந்து கொடுக்குறாங்க. இன்ஜின் ஆப்ஷன் வந்து புதுசாக வந்து கொடுக்குறாங்க. ஒன் பை ஒன்னா வந்து பார்ப்போம். முதல்ல டிசைன் அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா கிரில் செட்டப்பை நமக்கு வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ரெட் கலரில் அசன்ஸ் வர மாதிரி டிசைன் வந்து கொடுக்குறாங்க. பம்பர் செட்டப்பை நமக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. சில்வர் ஸ்கிட் பிளேட் வந்து கொடுக்குறாங்க. ரியரில் போனோம் அப்படின்னா பம்பர் செட்டப்பை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. கனெக்டட் எல்இடி டெயில் லைட் வந்து ரியரில் நமக்கு வந்து வருது. அலாய் வீல்ஸ் வந்து புதுசு, டைமண்ட் கட் அலாய் வீல்ஸு இன்னுமே பார்க்கறதுக்கு நல்லா லுக்காக இருக்கிற மாதிரி அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. திக்கான பாடி கிளாடிங் வந்து கொடுக்குறாங்க. ஓவராலாக வந்து ரோட் ப்ரெசன்ஸ் முன்னாடி இருந்த பிரெஸ்ஸா விட ஃபேஸ் லிஃப்ட் மாடல் இன்னுமே வந்து பெட்டராக மாறி இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதே மாதிரி இன்டீரியராக உள்ளே போகிறப்ப அங்கேயுமே நமக்கு டச் ஸ்க்ரீன் வந்து பெரிய சைஸில் 10.1 இன்ச்சில் வர மாதிரி டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் கொடுக்குறாங்க. ஃபுல்லாக டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வந்துடுது. ஃப்ரண்ட்டில் மட்டும் வென்டிலேட்டட் சீட் வசதி வந்துடுது. ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா பெடல் ஷிஃப்டர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இது எல்லாமே பார்த்தோம்னா இன்டீரியர் நமக்கு வந்து சேஞ்சஸ். இதை தாண்டி பெரிய அப்டேட் எது அப்படின்னா நமக்கு வந்து என்ஜின் தான். ஆல்ரெடியே பார்த்தோம்னா 1.5 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் வந்து வருது. அதோட சிஎன்ஜி ஆப்ஷனும் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து புதுசாக 1.0 லிட்டர் பூஸ்டர் ஜெட் டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க. பிரெஸ்ஸாவுக்கு அது வந்து புதுசு. பட் இந்த இன்ஜின் ஆல்ரெடி வந்து ஃப்ரான்ஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்க அதே இன்ஜின் தான். அப்போ நமக்கு வந்து பவர்ஃபுல்லாக வந்து இருக்கும். இன்னுமே இன்ஜின் ஆப்ஷன் வந்து பெட்டராக வந்து மாறுது. அதேமாதிரி சிஎன்ஜி வேரியண்ட்டில் நமக்கு அந்த டேங்கை அண்டர் பாடி மவுண்ட் ஆகி வர மாதிரி வந்து கொடுக்குறாங்க. இதனால நமக்கு பூட் ஸ்பேஸும் நல்லா வந்து கிடைக்கும். அப்போ சிஎன்ஜி வேரியண்ட் எடுக்கிறவங்களுக்கு இனிமேல் பூட் ஸ்பேஸும் வந்து வருது. சிஎன்ஜி அப்படிங்கிறதுனால மைலேஜும் அதிகமாக கொடுக்கும். இது வந்து முக்கியமான ஒரு அப்டேட்டாக நமக்கு வந்து பார்க்கப்படுது. இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் வேரியண்ட்டோட சேர்த்து சில புதிய வேரியண்ட்டையுமே விற்பனைக்கு கொண்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பிரைஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 8.8 லட்சத்திலிருந்து 15 லட்சம் ரூபாய் விலையில் இந்த மாடல் விற்பனைக்கு வரதா இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா டொயாட்டா நிறுவனம் ஹீலக்ஸில் புதிய தலைமுறை மாடலை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. ஜூலை 28ஆம் தேதி இந்த மாடல் வந்து விற்பனைக்கு வருது. இப்போ இந்த காரில் நமக்கு வந்து ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் சேம் அதே ஃப்ரேம் தான். ஐஎம்வி பாடி அண்ட் ஃப்ரேம் பிளாட்ஃபார்ம் தான் வந்து கொடுக்குறாங்க. பட் டிசைன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து மாற்றிருக்காங்க. முன்னாடி இருந்த மாடலை விட இப்போ வரக்கூடிய ஹீலக்ஸ் வந்து இன்னுமே வந்து போல்டாக ஒரு ரகடாக மாறி இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஃப்ரண்ட் ஃபேஸ் வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஃப்ரண்ட்டில் ஸ்லிம்மாக எல்இடி ஹெட்லைட் வர மாதிரி செட்டப் வந்து மாற்றிருக்காங்க. அவங்களுடைய அந்த ஹனிகாம் கிரில் செட்டப் வந்து இன்னுமே பெருசாக மாறி இருக்கு. டொயாட்டா அப்படின்னு வரக்கூடிய லெட்டரிங் இன்னும் போல்டாக வந்து போட்டிருக்காங்க. நார்மலாக இருந்த அந்த ட்ரெடிஷ்னல் லோகோவை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி அந்த ஃப்ரண்ட் ஃபேஸ் வந்து மாறி இருக்கு. இது வந்து பார்க்கறதுக்கு செம அட்ராக்டிவாக வந்து இருக்கு. பிளாக் கலரில் அலாய் வீல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. சில்வர் ஸ்கிட் பிளேட் வருது. ரோல் பார்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி புதிய கலர் சன்க்ளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு புது கலர் நமக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி கேபின்னு பார்த்தோன்னா 12.3 இன்ச்சில் டிஸ்பிளேஸ் வந்துடும். ஒன்று இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம், இன்னொன்று வந்து டிஜிட்டல் கிளஸ்டர் வந்துடும். மற்ற ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ அந்த வயர்லெஸ் வசதி வந்துடுது. அடுத்து வந்து டுவல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் வசதி கொடுத்துட்றாங்க. வயர்லெஸ் சார்ஜிங் வசதி வந்துடுது. கனெக்டட் கார் டெக்னாலஜி வந்துடுது. அதேமாதிரி நிறைய ஃபிசிக்கல் கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நமக்கு வந்து ஆஃப் ரோடு ஃபங்க்ஷன்லாம் வந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி அந்த பட்டன்ஸ் வந்துடுது. இதை தாண்டி நமக்கு லெவல் 2 ADAS டெக்னாலஜி சேஃப்டிக்காக கொடுக்குறாங்க. 7 ஏர்பேக் கொடுத்துட்றாங்க. 360 டிகிரி கேமரா வசதி வந்துடுது. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ஹில் டெசன்ட் கண்ட்ரோல், ஃப்ரண்ட் மற்றும் ரியரில் பார்க்கிங் சென்சார்ஸ் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்றாங்க. இன்ஜினில் அவங்க வந்து சேஞ்சஸ் வந்து கொடுக்கல. சேம் இன்ஜின் 2.8 லிட்டர் டீசல் இன்ஜின், அதிகபட்சம் 204 PS பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். மேனுவல் மற்றும் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. அதேமாதிரி 4 வீல் டிரைவ் சிஸ்டம் வசதியும் வந்துடுது. 35 லட்சம் ரூபாய் விலையில் இந்த மாடல் வந்து விற்பனைக்கு வரதா இருக்கு. அடுத்த ஃபைனல் கார் பார்த்தோன்னா ஹோண்டாவில் ZR-V ஹைப்ரிட் மாடல் இந்தியாவில் விற்பனைக்கு வந்து வரப்போகுது. இதுவுமே ஜூலை மாதம் கடைசி வாரத்தில் விற்பனைக்கு வந்து வரப்போகுது. இப்போ இது வந்து ஹோண்டாவுக்கு ஒரு ஃப்ளாக்ஷிப் மாடல் அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த மாடலை கம்ப்ளீட்லி பில்டப் யூனிட்
மெத்தடில் தான் இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. அதனால லிமிடெட் நம்பர்ஸில் மட்டும்தான் இந்த கார் வந்து விற்பனைக்கு வரப்போகுது. இந்த இசட்ஆர்வியோட பெரிய ப்ளஸ்ஸு இந்த காரில் கொடுத்துருக்கூடிய இன்ஜின் தான். 2.0 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின், அதோட சேர்த்து டுவல் மோட்டார் ஸ்ட்ராங் ஹைபிரிட் சிஸ்டமும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. கம்பைன்டு பவர் அவுட்புட் அப்படின்னு பார்த்தோம்னா 184 பிரேக் ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், 315 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ECVT கியர் பாக்ஸ் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. 22.8 கிலோமீட்டர் கிட்ட மைலேஜ் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு புறம் வந்து பவர்ஃபுல்லான காராகவும் வந்து இருக்கு. ஹைபிரிட் சிஸ்டம் அப்படிங்கிறதுனால மைலேஜுமே பார்த்தோம்னா 20+ நமக்கு வந்து கிடைக்குது. அப்போ வந்து ஒரு முறை நம்ம வந்து ஃபுல் டேங்க் பண்ணோம் அப்படின்னா கம்பைண்டாக சேர்த்து 1300 கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளால் வந்து ட்ராவல் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. 0லேருந்து 100 கிலோமீட்டர் வேகத்தை 8 செகண்ட்ஸ்லேயே நம்மளால் வந்து ரீச் பண்ணிட முடியும். நிறைய ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் வந்து இந்த காரில் வரும். 9 இன்ச்சில் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்துடும். 10.25 இன்ச்சில் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வந்துடும். வயர்லெஸ் ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ அந்த வசதி வந்துடும். 12 ஸ்பீக்கர் பாஸ் சவுண்ட் சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் பவர்டு சீட் வசதி வந்துடுது. வயர்லெஸ் சார்ஜர், ஆம்பியன் லைட்டிங், டுவல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த கார்ல வந்துருது. இதை தாண்டி சேஃப்டிக்குன்னு பார்த்தோம்னா 8 ஏர்பேக் கொடுத்துட்றாங்க. 360 டிகிரி கேமரா, டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், அதே மாதிரி லெவல் 2 அடாஸ் டெக்னாலஜி வந்து கொடுத்துறாங்க. எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 40லிருந்து 45 லட்சம் ரூபாய் விலையில் இந்த மாடல் விற்பனைக்கு வரதா இருக்கு. Volkswagenல இருக்க டைரன் ஆர்லைன், ஸ்கோடா கோடியாக், ஜீப் மெரிடியன் இந்த மாதிரி கார்களுக்கு போட்டியா இசட்ஆர்வி மாடல் இந்த மாதம் விற்பனைக்கு வரதா இருக்கு. நன்றி.